Hello students, welcome to 1+1 channel. In the problem பார்த்தீங்கன்னா show that the following points ABC lies on a straight line அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 points கொடுத்திருக்காங்க. இது வந்து straight lineல லை ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஏங்கிற பாயிண்ட் வந்து 3,1, பிங்கிற பாயிண்ட் வந்து 6,4, சி பாயிண்ட் வந்து 8,6. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதி வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. பாயிண்ட்ஸ் எதுவுமே நெகட்டிவ்ல எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதில் இது x1 y1, இது வந்து x2, இது வந்து y2. ஃபஸ்ட்டு ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். x2 minus x1. அப்போ 6 minus 3 தான் ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலாவில் ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம அப்படியே அதை ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் y2 minus y1. 4 minus 1. 4 minus 1 தான் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? 6 minus 3 வந்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 minus 1 வந்து 3 ஸ்கொயர் எழுதிக்கிறேன். ஸோ 3 ஸ்கொயர் 3 3s are 9. 3 ஸ்கொயர் பார்த்தோன்னா 6ன்னு போட்டக்கூடாது. 3 3s are 9, 3 3s are 9, which is equal to root 18 வரும். 9 plus 9 என்னது 18. இப்போ 18க்கு வந்து ரூட் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? 18க்கு வந்து ரூட் இல்லை, பர்ஃபெக்ட் ரூட் இல்லை, கண்டுபிடிக்க முடியாதுன்னு இல்லை, இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட். இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை வந்து பிரிக்கிறோம். பிரிக்கும் போது எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 18 வருமோ அப்படி பிரிக்க போகிறோம். அதில் எந்த ரெண்டு நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணால் 18 வரும்? 6 3s are 18, 9 2s are 18. இப்போ இதில் எதை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் இருக்குன்னு பார்க்கணும். அதாவது ஸ்கொயர் ரூட்னா என்னன்னு தெரியும்ல? 6க்கு ஸ்கொயர் ரூட் இருக்கா? இல்லை. 3க்கும் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவாய்ட் பண்ணிடணும். ஒரு பேர் எடுத்திங்கன்னா அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கணும். இப்போ நான் 9 2s are எடுத்தேன்னா 9க்கு ஸ்கொயர் ரூட் இருக்குது, 2க்கு இல்லை. அந்த மாதிரி எடுக்கணும். ஸோ இப்போ 9க்கு ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால என்ன யூஸ்னா 9 வந்து ரூட்டை விட்டு வெளியே வந்துடும். 3 3s are 9 இல்லையா? அப்போ 3, இந்த 2 வந்து ரூட்டை விட்டு வெளியே வராது, அப்படியே தான் இருக்கும். ஸோ ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து 3√2 கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து நம்ம வந்து பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு வந்து பி பாயிண்ட்டும் சி பாயிண்ட்டும் எழுதி வச்சுக்கலாம். ஸோ x1 y1 x2 y2. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். x2 minus x1. அப்போ 8 minus 6 the whole square plus y2 minus y1. 6 minus 4 the whole square. இப்போ 8 minus 6 the whole square என்னது? 2 square plus 6 minus 4 2. 2 square. 2 square வந்து 4 plus 4. 4 plus 4 என்னது? 8. 8. 4 plus 4 வந்து என்னது? 8. இப்போ 8க்கு ஸ்கொயர் ரூட் இல்லை, இதையும் நம்ம பிரிக்க போகிறோம். 8 எப்படி பிரிக்கலாம்? 4 2s are 8ன்னு பிரிக்கலாமா? இப்போ 4க்கு ரூட் இருக்கு 2, இதுக்கு ரூட் இல்லை, அதனால் உள்ளவே இருக்குது. இப்போ இதே மாதிரி சிஏக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சிக்கும் ஏக்கும் கண்டுபிடிக்கணும். இது x1 y1, இது வந்து x2 y2. ஸோ CA ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1. 3 minus 8 the whole square plus 1 minus 6 the whole square. அடுத்து இப்போ 3 minus 8 the whole squareனா 3 minus 8 வந்து சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட எழுதுனா நம்மளுக்கு -5 the whole square கிடைக்கும். அதே மாதிரி 1 minus 6 பண்ணாலும் -5 the whole square. சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். -5 ஸ்கொயர் பண்ணால் -5 into -5 will become +25. இங்கேயும் +25 வந்துடும். ஸோ இந்த 25 + 25 50. இங்கேயே கூட நீங்கள் எழுதிக்கலாம். 25 + 25னா 25 into 2ன்னு அர்த்தம். அப்படியும் போட்டுக்கலாம். 15 எழுதிட்டு அடுத்து நான் 25 into 2 தான் போட போகிறேன். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இது எழுதிக்கலாம். 25 + 25னா என்ன அர்த்தம்? 25 into 2ன்னு அர்த்தம். அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 25க்கு ரூட் இருக்குது 5. 5 5s are 25 இல்லையா? 2க்கு ரூட் இல்லை, உள்ளவே இருக்குது. இப்போ இந்த ஏபி பிசி சி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இதை வச்சு என்ன பண்ணணும்னா, அதாவது கொஸ்டின் என்னன்னா இந்த 3 பாயிண்ட்டும் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் லை ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க, ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இது என்ன பண்ணணும்னா இருங்க, ஏபி வந்து 3√2 வந்துச்சு, பிசி 2√2 வந்துச்சு, சிஏ 5√2 வந்துச்சு. சிஏன்னு போட்டுக்கலாம், இல்லை ஏசின்னு போட்டுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? இப்போ இது என்னன்னா இதில் ஏதாவது 2 சைடு ஆட் பண்ணால் அடுத்த சைடு வரணும். ஏதாவது 2 சைடோட டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் சைடு வரும். அதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது வருதா?
3 + 2 5 √2. அதாவது ஏபியையும் பிசியையும் ஆட் பண்ணுறேன் நான். ஏபியும் பிசி மீன்ஸ் ஏபி வந்து 3 √2 ப்ளஸ் பிசி வந்து 2 √2. 3 + 2 என்னது 5 √2. இது எப்படின்னா 3 √2 2 √2. இது வந்து ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுற மாதிரி. சர்ட்ஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டரில் படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான். ஃபர்ஸ்ட் சாப்டர் இல்லை, செகண்ட் சாப்டரில் படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதே தான் இது. சரிங்களா? 5 √2. ஸோ இது வந்து ஈக்குவல் டு சி வந்துருச்சா? ஸோ ஏதோ 2 சைடு ஆட் பண்ணும்போது 3வது சைடு வந்ததுனால therefore the points lie on a straight line. Therefore the given points lie on a straight line. ஒரு இதுக்கும் ஒரு ரூல் இருக்கு. சரிங்களா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சம் தான். ஒரே இதே ஃபார்முலா வச்சு தான் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சம்மே போட போகிறோம். எல்லா சம்ஸுமே வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட். சரிங்களா? ஆனால் இந்த கேல்குலேஷன் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொறுமையாக போடணும். இந்த சப்ராக்ட் ஆட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். மிஸ்டேக் வந்துடக்கூடாது. ஓகே? ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான். கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.